கோயம்புத்தூரோட காவல் தெய்வமான கோணியம்மன் தேரை நம்ம ஒவ்வொரு வருஷமும் சாதாரணமா கடந்து போறோம். ஆனா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்கு. 100 வருஷத்துக்கும் பழமையான தேர் இது. வாகை மரத்திலையும் பலா மரத்திலையும் இந்த தேரை செஞ்சிருக்காங்க. வழக்கமா கல் சிற்பங்கள்ல சாமி சிலைகளை செதுக்கி பார்த்திருப்போம். ஆனா இந்த தேர்ல இருக்க கடவுள் சிலைகளை இவ்வளவு தத்ரூபமா மரங்கள்லயே கைகளால செதுக்கி இருக்காங்க. 52 அடி உயரம் 20 அடி அகலமும் இருக்கு. இந்த தேர்ல வழக்கமா கோவில்கள்ல நம்ம பார்க்க முடியாத நிறைய வித்தியாசமான சிற்பங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி தமிழ் கோயில்கள்ல இருக்க யாழிய இந்த தேர்ல ரொம்ப வித்தியாசமா செதுக்கி இருக்காங்க. யாழில மயில், யாழில யானை, சிங்கம்னு தேரோட நாலா பக்கமும் சில சிற்பங்களை பார்க்க முடியுது. கோயம்புத்தூர்ல ரொம்ப அரிதா இருக்க நாய் வாகனத்தோட இருக்க கால பைரவர் சிலை, பிள்ளையார், குதிரை மேல அமர்ந்திருக்கிற கோணியம்மன், தண்டு மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் அத்தனை சிலைகள் இருக்கு. தேரோட ஒரு பக்கத்துல அடுக்கடுக்கா அவ்வளவு அழகான வேலைப்பாடுகள் இருக்கு. கீழ் வரிசையில சிவபெருமானோட சேவகர்களான பூதகணங்களை தாங்கி நிக்கிற மாதிரியும், அதுக்கு மேல தட்சிணாமூர்த்தி, முருகன், அதுக்கும் மேல சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, அதுக்கும் மேல பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள், நந்தி மேல அமர்ந்திருக்கிற சிவபெருமான்னு அத்தனை சிலைகள் இருக்கு. தேருக்கு முன்னாடி நடுவுல பாத்தீங்கன்னா கோணியம்மன் சிலை அவ்வளவு மங்களகரமா இருக்கும். அம்மன் மேல இருக்க பாம்போட கால்கள் தேரோட பின்புறம் அதே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. தேரோட்டத்தப்போ தேரோட வேகத்தை குறைக்கவும் நிறுத்தவும் இந்த மாதிரி முட்டிகளை பயன்படுத்துறத பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் புளிய மரங்களால செஞ்சிருக்காங்க. தேர் நகர சங்கை மரத்தால் ஆன இந்த மாதிரி கட்டைகளை பயன்படுத்துவாங்க. இது மேல நூத்துக்கணக்கான பேர் ஏறி மிதிக்க தேர் நகரும். தேரோட்டம் தடைபடாம இருக்க இதுல எண்ணெய் ஊத்தியும் வாழைப்பழங்களை போட்டும் நகர்த்துறது வழக்கம். இந்த தேரோட சக்கரங்கள் மட்டும் 1.5 டன் எடை இருக்கும். பெல் நிறுவனம் தான் இந்த சக்கரங்களை தயாரிச்சிருக்காங்க. தேரோட மொத்த எடை 5 இருந்து 6 டன். இத்தனை வேலைப்பாடுகளுக்கு மேல கலர் காகிதங்களை வச்சு இங்கேயே தயார் பண்ணி தேரோட மேற்கூரைய வடிவமைப்பாங்க. இதுல வேலை செய்யறவங்க விரதம் இருந்து பண்றது வழக்கம். இத்தனை சிறப்பு வாய்ந்த தேரை முழு அலங்காரத்தோட தேரோட்ட அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த தேர் கோயம்புத்தூர் வீதிகள்ல வர்ற அழக பார்க்க நம்மளோட 2 கண் பத்தாது.